வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 200 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பல்லாக இருந்தனால 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக முழுசாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மேல் தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே வானிலையில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 200 கிராம் வெள்ளை பூசணிக்காயை தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே வானலியில் மறுபடியும் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஒரு 2 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே வதக்கி வச்ச வெள்ளை பூசணிக்காயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு 4-5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்ததும் அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸால் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி நிறையா தேவைப்படுறவங்க இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்தாச்சு, குழம்பு இன்னும் வேகலை. அதனால் மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இனிப்பு புளி ஊற்றுற குழம்புக்கெலாம் கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம்.